ஹலோ மை டேட் வாரியர்ஸ். நம்ம சேனல்ல மாஃபியா 3 கேம் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ வேணும்னு பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வக்துக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல பிரெஞ்ச் வார்டை ரன் பண்ணிட்டு இருந்த சால் மார்கானோவுடைய அண்ணன் அண்ட் கேப்போவான லூ மார்கானோவை லிங்கன் கிளே வேட்டையாடுறதுக்காக அவனுடைய ராக்கெட்ஸை எல்லாமே காலி பண்ணிட்டு அவனுடைய அண்டர் பாஸஸையும் காலி பண்ணிடுவான். இப்போ லூ மார்கானோக்கும் சால் மார்கானோக்கும் கசினோ லைசன்ஸை லீகலைஸ் பண்ணி தர ஜட்ஜை லிங்கன் தெரிக்க விட்டுருவான். இதனால அடுத்து ஜோசப்னு சொல்லப்படுற செனட்டரை வச்சு கசினோ லைசன்ஸை மூவ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒரு பெரிய யாச் போட்ல லூ மார்கானோ ஜோசப்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுவான். ஆனா லிங்கன் அந்த போட்டோடைய நடு பயணத்திலே தடை பண்ணி நிப்பாட்டி அந்த போட்குள்ள இருந்த லூ மார்கானோ தெரிக்க விடலான்னு பார்க்கும்போது அந்த போட் மொத்தமா வெடிக்க செனட்டர் ஜோசப் மட்டும் அங்கேயே கருகி காலி ஆயிருவான். ஃபைனலி காட்டு பகுதி பக்கமா தப்பிச்சு ஓடலான்னு நினைச்ச லூ மார்கானோவை லிங்கன் பொறுமையா போய் வேட்டையாடி அவனை ஊரே பாக்குற மாதிரி பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணிடுவான். இதனால கடுப்பான சால் மார்கானோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது அவனுடைய பையன் ஜார்ஜி நம்ம வேணா கவர்னரை கைக்குள்ள போட்டுக்கலாம், ஏன்னா அவர் வலிக்கு வர வைக்கிற ஐட்டம் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லுவான். ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ் ஆகலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் 29 rupees ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல சால் மார்கானோவுடைய அண்ணன் பிளஸ் கேப்போவான லூ மார்கானோ லிங்கன் கிளே திருக்கி விட்டுருவான். இப்போ அடுத்து மீதம் இருக்குது 2 லூட்டனன்ட் 2 கேப்போ. ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஃபா ஆர்பர் அப்படின்னு ஏதோ ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா வந்து ஏதோ ஒரு லிeutenant ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் யாரு அப்படின்றத நம்ம போய் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ, எப்போ ப்ரோ முடியும் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேக்ஸிமம் 5 எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் அதையும் பொறுத்துக்கோங்க. பட்டு நான் போஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக ஒரு சில மிஷன் தாங்க ரிப்பிட்டேட்டிவாக இருக்குது. அதாவது அந்த அண்டர் பாஸஸ்லாம் காலி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கே தவிர நம்ம மெயின் பாஸஸை வேட்டையாடுறதுலாம் வெறித்தனமாக இருக்குது இந்த கேமில். ஸோ அடுத்து எந்த லூட்டனன்ட் அப்படின்றத நம்ம டானன் கிட்ட தெரிஞ்சுப்போம். ஒரு நாள் ஒரு காரில் வரான், சில நேரம் வேனில் வரான், சில நேரம் காரில் வரான், ஹோட்டலில் தங்கியிருக்கான். It stinks of mud. Wet, rotten mud. It's been buried down deep for way too long. The Mekong Delta had that same stench. Hated it then, hate it now. So in the city ரொம்ப வேர்வையா இருக்கு அம்மா. What'd you find out? Frank Pagani runs Tikfa Harbor. Reports up to Tommy Marcano, and he has a ship called the Tanager which he uses to smuggle shit in and out of the city. For the past 8 months, he's been making regular trips to Bermuda. What's in Bermuda? Not a thing. He's really been going to Cuba. Marcano used to run the mob casinos down in Havana. My assumption is that Frank has been taking whatever is salvageable from the old casinos and bringing it back up here. That's a lot of effort to reuse some old tables and slot machines. There's got to be something else going on. Yeah, unfortunately, we can't walk up to Frank and ask him. He's in Havana now and he isn't scheduled to be back anytime soon. We got to force him to change his travel plans. Frank's businesses are centered around stolen cars and freight. Look for places that'll support that kind of activity. Once you start taking them down, he'll come home. All right. I'll put a tap on the Coast Guard and let you know when the Tanager contacts them. ஸோ அடுத்து நம்ம வேட்டையாட போகிற லிeutenant யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் பெகானி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மக்களே. அவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூபாவில் இருந்து ஓல்டு கேசினோ ஏதோ ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல் சால் மார்கானோ. அந்த கசினோவில் இருந்து ஸ்லாட் மிஷின்ஸு டேபிள்ஸு அதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வரான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் சால் மார்கானோ இது கசினோ ஆரம்பிக்க போகிறாங்கள, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் லிங்கன் கிளே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் பெகனி வெறும் அந்த வேலையை பண்ணுறதுக்காக மட்டும் கியூபாவுக்கு போயிருக்க மாட்டான், வேறு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பிளான் பண்ணுறானுங்க, அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஃப்ராங்க் பெகனியை வந்து நம்ம வெளியே வர வைக்கணும் மக்களே. அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாவில் இருக்கான். ஸோ கியூபாவிலேருந்து எப்படி வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அவன் ரன் பண்ணிட்டு இருக்க டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னெல்லாம் ராக்கெட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அடித்து காலி பண்ணணும். ஏதோ ஒரு காரை திருடுற ராக்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். இன்னொன்று என்னன்னு தெரியல. அவனுடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஜீனா அப்படின்ற மாதிரி யாரோ காட்டுது மக்களே. ஸோ அவளை போய் நம்ம மீட் பண்ணி என்னென்ன ராக்கெட் ஃப்ராங்க் ரன் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்ஸ்லாம் ஸ்மகிள் பண்ணி விற்கிறானா என்ன அப்படின்றது தெரியல. இங்கே தான் காட்டுது ஜீனா. யார் அந்த ஜீனா? ஓ இவங்க தானா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ராங்க் பெகானி பார்த்தீங்கன்னா கார் திருடுற பிஸ்னஸ் தாங்க இங்கே ரன் பண்ணிருக்கான். அண்ட் அதோடைய அண்டர் பாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அப்படின்ற பர்சன் போல். ஸோ அவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு வேட்டையாட போகிறோம். இப்போ நம்ம ஜீனான்ற ஒரு கேர்ள் கிட்ட பேசணும் பார்த்தீங்களா, அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃப்ராங்க் பெகானிக்கில் தான் வேலை செஞ்சிருக்கா. அதாவது அவனுக்காக காரை திருடி கொடுக்குற வேலை. பட் அவன் டபுள் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இவ தனியாக கடையை போட்டா போல்.
இருங்க மக்களே, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருந்தது, அதை எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்ஸை அடிச்சு உடைக்கிறது எப்படி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது நான் இதையும் காட்ட போகிறதில்ல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜூனியரை வேட்டையாடுறதை மட்டும் பார்ப்போம். அவ்வளோதாங்க, இதுதான் ஜூனியர் இருக்க இடம். ஆக்சுவலாக என்னுடைய ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அண்ட் ஜீனாவும் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டா. ஸோ ஜீனாக்காக சென்ட் மை ரிகார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னால், ஸோ அவளுக்காக இங்கே இருக்க எல்லாருமே வேட்டையாடுவோம். அவளுக்காக இல்லை, லிங்கனுக்காக தான். எப்பயும் போல் நம்மளுடைய சைலண்ட் பிஸ்டலை எக்யூப் பண்ணுவோம். இங்கே நிற்கிற 2 பேர் மண்டிலையும் பட்டு பட்டு. சென்ட்ரி அலர்ட்டடா. எங்கே இருக்கான் சென்ட்ரி? எங்கே மக்கள் இருக்கான்? எப்படி பார்த்தான்? யாருமே இல்லையே, மனப்பிரமையாக இருக்குமோ? ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போய் கூட அவன் நம்ம போட்டுடலாம்னு நினைக்கிறேங்க. ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, எதுக்கு பொறுமையாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? எவனா கண்ணில் தென்படுறானோ அவனை மட்டும் காலி பண்ணலாமா? மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எவனும் கண்டு இப்போதைக்கு தென்படலை. இங்கே ஒருத்தர் இருக்கான். ஆஹா, சென்ட்ரி இப்போ தான் மக்கள் அலர்ட்டட் அப்படின்ற மாதிரி காட்டுது. மண்டிலே வைப்போம். நல்ல வேலை, ஃபோன் தொடுறதுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், டேபிளில் கத்தையாக இருக்குது, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஆமும் இருக்குது, பட்டன் ஆமாவையும் ஃபுல் பண்ணிப்போம். இது உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவனும் கத்துறானுங்க. இங்கே ஒரு டாக்டிக்கல் வெஸ்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேங்க. எஸ் மக்களே, இது நம்ம பட்டுன்னு, ஆஹா ஷார்ட் கன்னு பட்டுன்னு திரிக்க விடுவோம். நல்ல வேலை, வெஸ்ட்டு எடுத்துட்டேன். இங்கே ஒருத்த வரான், அவனையும் திரிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய ஆள் ஸ்டார் சிம்பிள் அங்கே காட்டுது. இங்கே ஒருத்தன் அசால்ட் ரைஃபிள் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. பொறுமையாக காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் அது வராமல் பாருங்கள். மண்டையில் வைப்போம். அவ்வளோதான், தெரிச்சிட்டான். அவ்வளோதான் மக்களே, இங்கே இருக்க எல்லாருமே கிளியர் அவுட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் சவுண்டு மட்டும் இது அங்கே உட்காண்ட்ருக்காங்க கரெக்டாக மண்டையில். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட்ஸ்லாம் கூட கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கோ. இதெல்லாம் கூட நான் காட்டலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா பாதி பாதி அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். நான் இதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதாவது மெயினாக லுட்டனண்ட்டை வேட்டையாடுவோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். இங்கே ஒருத்தன் இருக்கான், கரெக்டாக மண்டையிலே அடிப்போம். அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ இன்னும் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் மெயின் ஆள். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் அசால்ட் ரைஃபிளை திருக்கி விடுவோம். அசால்ட் ரைஃபிளே யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் இந்த கேமில். வர சைலண்ட் பிஸ்டல் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆகிட்டேனா. அவ்வளோதான் மக்களே, திருக்கி விட்டாச்சு. இங்கே இருக்க பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமாம்ல. ஏன்டா டேய், அவனே உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வந்துருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்ற கரெக்டாக ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், சொருகிட்டான் மக்கள் எப்பயும் போல் சீனு. ஸோ லுட்டனண்ட்டோடைய ஒரு அண்டர்பாஸை வந்து நம்ம திருக்கி விட்டாச்சு. முதல்ல அடுத்த ராக்கெட் என்ன ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியல. ஃப்ராங்க் பெகானி. ஓகேங்க, நான் இப்போ இந்த ராக்கெட்டை யாருக்கு அசைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கசாண்ட்ராக்கு தான். ஏற்கனவே வீட்டோக்கு 2 ராக்கெட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கசாண்ட்ராக்கு வந்து அசைன் பண்ணிட்டுருவோம். அதேமாதிரி இந்த லிeutenant வந்து ஒரு கேப்போ கீழே ஒர்க் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த கேப்போவை போட்டு தள்ளினதுக்கப்புறமா அந்த இடத்துடைய ராக்கெட்டையும் நான் கசாண்ட்ராக்கு தான் அசைன் பண்ண போகிறேன். Eventually, I got a witness to come forward with information that implicated someone other than Sammy Robinson. A woman who lived near Robinson's place saw Sal Marcano and his son Georgie leaving the bar the night of the killings. I tried to bring Sal in for questioning, but all my efforts were blocked by a Judge Holden, who we now know was on the take. ஸோ சால் மார்க்கானோ வந்து சாமி ராபின்ஸை மீட் பண்ணா அப்படின்ற எவிடன்ஸ் தான் அந்த கேர்ள் போல மக்களே. ஆனால் லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு ஜட்ஜை காலி பண்ணோம் பார்த்தீங்களா, அவன் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்கான் போல். இந்த மாதிரி சால் மார்க்கானோ மீட் பண்ணலை அப்படின்ற ஒரு பொய்யான ஆதாரத்தை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் லிங்கன் கிளே ஒரு பேங்கை கொள்ளடிச்சான் பார்த்தீங்களா, அது யார் சொல்லின்னு பார்த்தீங்கன்னா சால் மார்க்கானோ சொல்லி தான். பட் மொத்த பழியும் யார் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ராபின்சன் மேலே, அதாவது லிங்கன் கிளேயோடைய அப்பா மேலே. ஸோ பேசிக்கலி சால் மார்க்கானோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாமி ராபின்சனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கான் மக்களே. இங்கே நின்றுருக்கான் பாருங்களேன். எதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்? டானவன் எங்கே சார் இருக்கீங்க? வேனுக்கு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். ஏதோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் மக்களே. I just picked up this call between Mr. Frank Pagani and Tommy Marcano. The first voice you're gonna hear is Frank's. You mean it's gone? He came in and killed everybody. Christ, what a goddamn mess. I ain't never seen Sal so pissed. You gotta get your ass back here like right now. Sal's pissed. What about me? Huh? I'm down here busting my ass, and now I have to deal with this shit? I told you I take care of you and I stand by that. When you're back in town and things calm down, I'll make it right. Yeah, well, you better. Boat's taking off here in a few minutes. I gotta finish up with some things. Then I'll fly back when I can. ஆக்சுவலாக டாமி மார்க்கானோன்றது யாரு? I checked with Vessel Traffic Services, and they're expecting the Tanager to arrive any time now. Frank's a slippery bastard, so I have no idea where he'll end up once he's back in the city. His car
is on the Tanager, though. And from what I hear, he loves that goddamn thing. So if I can get onto the boat and plant this, I'll be able to track wherever he goes. It's the same model we use against the Soviets. Has a mercury-based trigger. Once you see the signal, just follow it. After I put this onto his car, we'll take apart the rest of his district. No sense in leaving any loose ends. I'm sure Frank will appreciate your thoroughness. ஸோ ஃப்ராங்கை வந்து காலி பண்ண போகிறானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கியூபாலேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய காரை எதுவும் ட்ராக் பண்ண போகிறாங்க போல மக்களே. அதனால் அவன் ஷிப்பில் ஏறி ஏதோ ஒரு ட்ராக்கிங் மிஷினை ப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி டானவன் சொல்கிறான். அண்ட் டாமி மார்க்கானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்கோடைய கேப்போவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. ஐ மீன் சால் மார்க்கானோடைய கேப்போவாக இருக்கணும். அண்ட் அந்த கேப்போ கீழே தான் பார்த்தீங்கன்னா லிeutenant ஃப்ராங்க் பெகனி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் நான் சொன்ன மாதிரி கேப்போலாம் பார்த்தீங்களா எல்லாமே சால் மார்க்கானோடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. லூ மார்க்கானோ பார்த்தீங்கன்னா அண்ணனாக இருந்தான். இப்போ டாமி மார்க்கானோ தம்பியா இல்லை வேறு யாருமா அப்படின்றது தெரியல. முதல்ல நம்ம ஃப்ராங்க் பெகனியை வேட்டையாடுவோம். இங்கே தான் ஃப்ராங்க் பெகனியோடைய ஷிப்பு நிற்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஏய் உள்ளே இவ்வளோ பேர் இருக்கானுங்களேப்பா. மெயின் மிஷனா இது? கெட் டு த டெஞ்சர் அப்படின்ற மாதிரி காட்டுது. கில் ஃப்ராங்க் பெகானியா? அவ்வளோதானா? எப்பயுமே ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 ராக்கெட்டை நம்ம அடித்து காலி பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் தாங்க காலி பண்ணோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் பெகானியை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. இங்கே இருக்குது பாருங்கள் மக்களே பலி. இவனுங்களாம் ஒர்க்கர்ஸுங்க. இவனெல்லாம் நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உள்ளே நின்றுட்டு இருக்கான ஆளுங்க. பட்டன் ரஷ் பண்ணியே ஆடலாம் மக்களே. இங்கே நிற்கிறானுங்க பாருங்கள். மண்டையிலே தெருக்கி விடும். போ அப்படி டப்புன்னு அவ்வளோதான் தெருக்கி விட்டாச்சு. இந்த சைடில் ஒரு ஆள் இருக்கான். பட்டன் இங்கே கவர் எடுத்துப்போம். உள்ள சந்துக்குள்ளே நிற்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே கவர் எடுத்துப்போம். இங்கேயும் இல்லையே. அப்போ இது மேலே ஏறி தான் நம்ம போகணுமா? இங்கே போயிட்டுருக்கானுங்க பாருங்கள். அழகா மண்டல்ல அவ்வளோதான் மக்களே வச்சாச்சு. அங்கே ஒரு 2 பேர் நின்றுருக்கானுங்க. இப்போ நம்ம மெயினாக போக வேண்டியது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டனேஜர் அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போனா என்னது ஷிப்போடைய பேரா என்ன? ஏய் யாரா நீ? பாவி ஒர்க்கர் நினைக்கிற மக்களே. எதுவும் கண்டுக்க மாட்டேன்றான். அங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான். ஃபஸ்ட்டு இவன் மண்டையில் தெருக்கி விட்டுட்டு வேறு யார் இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுக்குள்ளே உள்ளே இருக்கணும் தெருக்கி விட்டுருவோமா? இவனை ஒன்று இவனை ஒன்று அவ்வளோதாங்க. 2 பேரையும் மண்டையிலே வச்சாச்சு. வேறு யார் இருக்கா? இந்த சைடில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். கரெக்டாக அதுக்குள்ளே போயிட்டான் பாருங்க மண்டையில். அவ்வளோதான் வச்சாச்சு. வேற இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவனையும் கரெக்டாக நவுறா தானா சாவல மக்களே. மாட்டனா இல்லை சூப்பர். வேறு யாராவது இருக்கீங்களாப்பா? இந்த சைடில் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஷிப்பில் ஏறிடுவோங்க. ஷிப்புக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்க ராசா. எங்கே போகிற? இருங்க ப்ரூட்டல் டேக் டவுன் பண்ணலாமா? ஓடி போய் வேறு லெவல் மக்களே. செம்மையாக போட்டான். ஒரே அடி தான் போட்டு மூஞ்சில் நச்சக் பண்ணி விட்டான் சீனு. இப்போ நம்ம எப்படி இந்த போட்டில் ஏறுறது? இங்கே கீழே போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. இது வழியாக ஆமாம் மக்களே. இங்கே இருக்குது பாருங்கள் போட்டோடைய என்ட்ரன்ஸு. சீனுங்க இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பக்கை ப்ளேஸ் பண்ணணும். தரங்கடா உள்ளேயும் ஆளுங்க இருக்கானுங்க. ஸோ பார்த்து தான் போகணும். லொக்கேட் பகானிஸ் கார் அப்படின்ற மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? அதுதான் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் கார் நினைக்கிற மக்களே. அதை தான் விரும்பி ஓட்டுவான் போல். அதில் வந்து நம்ம பக்கை ப்ளேஸ் பண்ணுறோம். இருக்கானுங்க. பட்டு காலி பண்ணலாம். எதுக்காக வெயிட் பண்ணுறேன்? ஓ அப்படி இங்கே ஒருத்தர் தானே. உன் ஃப்ரெண்டு பேசுனது நிப்பாட்டினது தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்க திருன்னு. இதுதான் மக்களே. வேறு எவனாவது இருக்கானா? இல்லை. பெகானி கார் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டுருக்கு. செம்மையாக இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் காரு. அவ்வளோதான் பட்டுன்னு பக்கை ப்ளேஸ் பண்ணிடுவோம். சீனு மக்களே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பை விட்டு எஸ்கேப் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக நம்ம ஃப்ராங்க் பெகனை வந்து இப்போ போட்டு தள்ள முடியாதுங்க. இந்த காரை வச்சு அவன் எங்கே போகிறான் அப்படின்றத ட்ராக் பண்ணிவிட்டு அவனுடைய லொக்கேஷன் கண்டுபிடிச்சி தான் போட்டு தள்ள முடியும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாக் டு பேப்லோ டியூரேட் அப்படின்ற மாதிரி காட்டுது மக்களே. அதாவது இன்னொரு ராக்கெட் இருக்குது போலங்க ஃப்ராங்க் பெகனிக்கு. கடத்தல் ராக்கெட் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. ஸோ அந்த ராக்கெட்டை நம்ம டேக் டவுன் பண்ணால் மட்டும் தான் ஃப்ராங்க் பெகனை வந்து நெருங்க முடியும். ஆக்சுவலாக ஃப்ராங்க் பெகனி பார்த்தீங்கன்னா கியூபாலே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கியூபாவில் வந்து சால் மார்க்கானோடைய பழைய கசினோ இருக்குது. அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரான் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது மக்களே. கியூபாவில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான். சால் மார்க்கானோவுக்கு வந்து அங்கே இல்லீகலான ஷிப்மெண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணி கொடுத்து காசை சம்பாதிச்சு கொடுக்குறான். ஸோ அதுதான் ஃப்ராங்க் பெகனி பண்ணுற உண்மையான வேலை. இப்போ அவனுடைய ராக்கெட்ஸ், அதாவது கடத்தல் ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடித்து காலி பண்ணோம். காலி பண்ணி ஃப்ராங்க் பெகனியை வெளியே வர வைப்போம். ஃப்ராங்க் பெகனியோடைய 2வது அண்டர் பாஸான ஜெரியை வந்து நம்ம வெளியே வர வச்சாச்சு மக்களே. அதாவது அந்த ஸ்மக்லிங் ராக்கெட்டை ரன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனை வந்து வெளியே வர வச்சாச்சு. இங்கே தாங்க காட்டுது ஹாலண்ட் ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பாருங்க. ஷிப்பிங் அண்ட் ஃப்ரைட். ஆமாம் ஏன்டா டேய் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டானுங்களா? கன்ஃபரண்ட் வால்டர் பாப்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ ஜெரியோடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்டர் பாப்ஸ் போல். கேட்டை மூடியிருக்கானுங்க.
எவ்வளோ நாள் தான் நம்ம ஸ்னீக் பண்ணி சும்மா சைலண்ட் பிஸ்டல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆஹா முதல்ல இருங்க மக்களே, என்கிட்ட AK-47 ஆமோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் வாட்டி ஏடாவிடமாக உள்ளே போயிட்டு சுத்தம் 0-0 இருங்க, ஆமோலாம் ஃபுல் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். சூப்பர் மக்களே, ஆமோலாம் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அதிரடியாக தெறிக்க விடுவோம். எல்லாருமே AK-47 தெறிக்க விடுவோம். எனக்கு தெரிஞ்சு பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் வழியாக இச்சு தள்ளிட்டு போகலாம் மக்களே. அவ்வளோதான், அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சென்ட்ரி இங்கேருந்து வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னமோ இதோ இங்கே தாங்க இருக்கான் சென்ட்ரி. ஃபோன் பண்ணிட்டானா தெரில. ஃபோன் பண்ணால் என்ன ஒரு 5-6 ஆளுக்கு இங்கே வருவானுங்க பேக்கப்புன்னு. நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். எங்கே மெயினான ஆள் இருக்கானோ அங்கே போய் நம்ம வேட்டையாடுவோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆட முடியுமோ ஆடுவோங்க. அங்கே பார்த்தீங்களா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற வந்துட்டானுங்க. கண்டிப்பாக திருக்கி விட்ருவானுங்க பாருங்களேன். ஆஹா இவன் வேறு ஷார்ட் கன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வாட்டுக்கு ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் குடு 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 குடுன்னு. அங்கே இருக்கா மக்களே, அது வரைக்கும் நம்ம போகணும். தாக்கு பிடிப்போமா? இங்கேருந்து ஒரு டைவ் அடித்தா சூப்பராக இருக்கும். வேணாம் வழி போகிற மாதிரியே போவோம். இல்லைங்க வழி போகிற மாதிரி கூட போக முடியாது. ஆக்சுவலாக அங்கே இருக்க பாருங்கள் ஸ்டெப்ஸு, அது மேலே ஏறி தான் நம்ம போகணும். ஸோ கீழே குதிச்சு தான் நம்ம போகணும். டக்குன்னு ஹீல் பண்ணிப்போம். எதுக்கும் இந்த சைடில் போகலாம். இங்கேருந்து எப்பட்றா நான் அந்த சைடு ஏறுறது? இங்கே இருக்குது. திரும்ப ஒரு ஹீல் பண்ணிப்போம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வாட்டி எவ்வளோ ஃபாஸ்ட் ரன் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இங்கே இருக்கான் பாருங்கள், திருக்கி விடுவோம். கண்ணில் படுறவனை மட்டும் திருக்கி விடுவோம். டப்புன்னு அவ்வளோதான் தெரிச்சிட்டான். சென்ட்ரி இங்கே ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்ருக்க. ஏண்டா இதோ சென்ட்ரி வரான். அவ்வளோதான், அவனையும் திருக்கி விட்டாச்சு. பட்டுக்கு மேலே போயிடுவோம். எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? எவ்வளோ பெரிய ஏரியா பார்த்தீங்களா இது. நம்ம அவங்ககிட்ட வரதுக்கே டைம் ஆயிரும். பொறுமையாக நம்ம ஹெல்த் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். அவ்வளோதான், ஹெல்த் எடுத்தாச்சு. இங்கே மட்டும் கவர் எடுத்துகிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க, வேட்டையாடிக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்சிலே டக்குன்னு மொத்தமாக இறக்கியாச்சு மக்களே. அவ்வளோதான், வயிற்ற பிடிச்சிட்டான். நம்மளாவது பேக்கப் போகிறானா? எவனும் வரல. இங்கே இருக்க கேஷெல்லாம் நம்ம பொறுமையாக அள்ளிட்டு அதுக்கப்புறமா அவனை வேட்டையாடுவோம். அவ்வளோதான், இப்போ கியூ அமுக்கி பிடிப்போம். வாராசா ஜெரி பாப் சாலண்ட் இவர் பேர். அவ்வளோதான், கேட்டு வாங்கிட்டான் மக்களே உன்னுடைய முடிவை. சொருகிட்டான் இன்கன்க்ளே. ஸோ இந்த ராக்கெட்டும் நான் பார்த்தீங்கன்னா கசாண்ட்ராக்கு தாங்க நான் எழுதி கொடுக்க போகிறேன். எழுதி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மீது நம்ம வேட்டையாட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் பெகனி மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு கியூபாலேருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக அவனுடைய காரை வந்து நம்ம ட்ராக்கர் செட் பண்ணிடுவோம்ல, எங்கே இருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ராங்க் பெகனியை வேட்டையாட முடியாதுங்க. டானவனை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. என்ன பிளான் வச்சுருக்கான்? ஓகேங்க, ஃப்ராங்க் பெகனி பார்த்தீங்கன்னா கியூபாலேருந்து இங்கே வந்துட்டார். அவனுடைய காரை வந்து நம்ம ட்ராக் பண்ணி போகணுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கெட் டு பெகனிஸ் கார் அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் டானவன் சொல்கிறத வச்சு பார்த்தா ஃப்ராங்க் பெகானி வந்து லிங்கன் அவனை வேட்டையாடுறான் அப்படின்றது விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உஷாராக இருப்பானா அப்படின்றது தெரியல. அண்ட் கீழே மேப்பில் பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி காட்டுது மக்களே. நம்ம தான் ஃப்ராங்க் பெகானி எங்கே இருக்கான் அப்படின்றத பொறுமையாக அந்த ரிங் வழியாக போய் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். தெரியுதா, ரிங் வந்து ஷார்ட் ஆகிட்டே வருது. நான் கரெக்டான ரூட்டில் போனேன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகி காட்டுது பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் மக்களே. அங்கே ஏகப்பட்ட எனிமீஸ் நின்றுருக்கானுங்க பாருங்கள். அதுதான் ஃப்ராங்க் பெகானி இருக்க இடமா இருக்கணும். அதாவது இது மக்களே சீனு வந்தாச்சு. போய் அதிரடி அடியிலாமா? எதுக்காக பொறுமையாக போயிட்டு? இங்கே தானே ஆளுங்க இருக்கானுங்க. எந்த சைடு என்ட்ரன்ஸ்? ஒரு சில இடத்துலலாம் என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ப்ரிப்பராக போகிறது. இங்கே இருக்கா என்ட்ரன்ஸு? எஸ் நினைக்கிற மக்களே, இங்கே தான் காட்டுது. எனக்கு தெரிஞ்ச அதிரடியாக ஆடிடலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிருவேண்ணா, பட்டுன்னு தெருக்கி விடுவோம். எங்கடா இருக்க? இங்கே தானே இருக்க. வா 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 வா. மண்டே நீட்டா ஆட நீட்ட மாட்டானே. ஒளிஞ்சதாவது கரெக்டாக ஒளிஞ்சிருக்கியா? ஏடா உடம்பு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ரீலோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வைப்போம். ஆக்சுவலாக கசன்ட்ராக்கு நம்ம நிறைய அசைன் பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன், கன் அப்கிரேட்ஸ்லாம் கிடைக்குது மக்களே. அதாவது ஃபாஸ்ட்டாக ரீலோட் பண்ணுறது, ஆமோ நிறையா கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம். இங்கே ஒரு டோர் இருக்குது. இருங்க, இதுக்குள்ளே போயிடுவோம் நம்ம பட்டுன்னு. ஸ்ட்ரெயிட்டாக பகனையை வேட்டையாட்டனா வேலை முடிஞ்சிடுங்க. இங்கே வேறு பின்னாடி எப்படா வந்த? நல்ல வேலைங்க, இன்னும் கொஞ்சம் தான் திருக்கி விட்டுருப்பான். இருங்க, ஹீல் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓட்டானா? ஓடுறான்ப்பா. ஆஹா, இப்போ நம்ம இருங்க இங்கே ஒரு கார் நிற்கிது. பட்டுன்னு இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். நல்ல ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் இருக்குது. சரியான சேசிங் சீன் இருக்குது மக்களே. டேய் அவன் அதுக்குள்ளே போயிட போகிறான். இது இங்கே தான் மக்களே போகிறான். செம்ம ஃபாஸ்ட் அழுத்தி ஓட்டுறாங்க. அவன் பாருங்க, டோனி மார்க் உனக்கு போட்டு கொடுக்குறான். நீ என்னதான் போட்டு கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது ராசா. அவ்வளோதான், உன் பக்கத்தில் வந்துட்டேன். டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர் மக்களே, வாட்டமாக பிரிட்ஜ் மேலே தான் ஏறுறான்.
அடிக்க வசதியாக இருக்கும். நல்ல வேளை நான் ஆமோ ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஏழாவடமாக ஓட்டுறான் பாருங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 அடி அடிச்சோன்னு வைங்க தெரிச்சிருவான் பையன். அவ்வளோதான் மக்களே, சீனு அழகாக நிப்பாட்டி கீழே இறங்கி சினிமேட்டிக்காக காலி பண்ணுவோம். பாடா மண்டை, அவ்வளோதான். அவன் மண்டையில் வச்சாச்சு. ஓடுறாரு, வேறு எங்கே ஓடுவ நீ? ஆஹா, தேவையில்லாத நேரத்தில் ரீலோடு வருது. பரவாயில்ல, மால்ட்டா எடுத்து நீயே உனக்கு போட்டுக்கோ. சமாதி ஆனா இல்லையே மக்களே, அப்பயும் சமாதி ஆலையே விடாமுயற்சி பண்ணுறாங்க பாருங்களேன். அவ்வளோதாங்க, இப்போ தான் பிடிச்சி உட்காந்தான். வாடா ராசா, ஈயை ப்ரெஸ் பண்ணுமா இவனை? ஓகே, இவனை எப்படி கொடூரமாக காலி பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். ஒருத்தரையும் காலி பண்ணி டிஸ்பிளே பண்ணுவான். I never did anything to you. Saw some interesting stuff back there. Counterfeit money, a press. Only thing I can't figure out is a connection to Cuba. Please. I'm all busted up inside. I need a doctor. I got a wife and 3 little girls. Hey, you want a doctor? Then you better tell me something worth hearing. சொல்லி தொலையாண்டா. Listen, what you saw. Sal set all that up. None of the money was worth a shit, though. Had me bring in a man named Alvarez, counterfeiter who works for Castro. He give you the plates, too? Plates? I thought you knew. On account of the robbery. அடப்பாவி, என்ன மக்களே சொல்கிறாங்க? Marcano wanted the plates from the Federal Reserve. How do I find Alvarez? How? Well, one of Tommy's guys picked him up. It was 10-15 minutes before you showed up. Where are they taking him? Where? Huh? அவ்வளோதான் காலின்னு நினைக்கிறான். ஸோ மார்க்கானோ எல்லாமே பிளான் பண்ணி தாங்க பண்ணியிருக்கான். நம்மளை அந்த பேங்க்கை கொள்ளடிக்க வச்சாம பாருங்க. அதுவே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் அடிக்கிற அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காக தான் போல். அது தெரியாமல் லிங்கன் உள்ளே சிக்கியிருந்துருக்கான். ஸோ இது பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக பேங்க் சம்பவம் பண்ணல, பணத்தை அச்சடிக்கிற மிஷினையே எடுக்கிறதுக்கு. 48 years pursuing Lincoln Clay because he's a criminal. It's horrible what happened to him, but you know something? I think that when Sammy Ellis and Danny Burke were killed, it revealed who Lincoln Clay really was. A monster. அது என்னமோ உண்மைதான், ஒரு மான்ஸ்டராகவே மாற்றிட்டானுங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆகுதுங்க மக்களே எல்லாமே. அவன் கசினோ பெருசாக பில்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, சால் மார்க்கானோ. அதெல்லாம் எது மூலயமா வர பணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அச்சடிக்கிற மூலயமா பிரிண்ட் பண்ணுற பணம் தான். வேறு லெவலு. அப்போ பயங்கரமான சர்க்குலேஷன் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல இந்த இடத்துல. இவனுங்க ரெடியாக உட்காந்துருக்கானுங்க பாருங்க, பொறுமையை இழக்க போகிறானுங்க. ஓகேங்க, ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரிக்டை வந்து கசாண்ட்ராக்கு தான் எழுதி தர போகிறேன். ஏன்னா லாஸ்ட் இதில் நம்ம வீட்டுக்கு நிறைய இது எழுதி கொடுத்தோம். ஸோ கசாண்ட்ராக்கும் நம்ம ஒரு அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரூக்குக்கு வந்து மீதியம் இருக்க டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் சரிசமமாக பிடிச்சி தர மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிறானுங்க, எனக்கு தான் உனக்கு தான்ட்டு. நான் யாருக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுனே தெரில. Look, I gave you some names and I'm paying you to chase them down, so don't give me any of that bullshit. Yeah, okay, just get it done. Christ, sometimes I think if you want something done right. You all right? The night Sammy was so happy. Happier than I ever seen him. That money was supposed to get him, get all of us out from under Marcano. What the hell did Frank tell you? Marcano had us rob the reserve so he could get his hand on a set of money plates. Georgie must have grabbed him during the robbery. I should have been paying attention. We already had this conversation. None of this is your fault. Like hell it isn't. Sal is a cancer. A leech. He had always intended to all of you. Christ, look what he did to Vito. He murdered your family. The only way to make that right is by killing every who's ever looked at that piece of shit. Give me some of that bourbon. According to Pagani, Marcano couldn't print the money himself, so he had a Cuban counterfeiter named Alvarez brought in. What do we know about South Downs? Tommy Marcano isn't the kind of guy who shits where he eats, so his rackets are pretty low-key. He runs a sports book and has a place where he stores his contraband. Tommy's got to know that I'm coming after Alvarez, so he's probably got him holed up in or near one of those places. One way or another, I'll get my hands on him.
I'll be damned if I let Marcano print a single dollar from one of those plates. ஸோ சால் மார்க்கனோ பார்த்தீங்கன்னா காசு இன்னும் பிரிண்ட் அடிக்க ஆரம்பிக்கல. அவங்ககிட்ட அந்த பிளேட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் எப்படி அந்த பிளேட்ஸ் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லிங்கன் கிளே அந்த பேங்க்கை கொள்ளடிச்சான் பாருங்க. அப்போ அவன் கவனிக்காத டைமு ஜார்ஜ் அந்த பிளேட்ஸை லூட் அடிச்சிருக்கான் போல மக்களே. ஸோ அந்த பிளேட்ஸை வச்சு இவர் புதுசாக நோட்டை தயாரித்து கேசினோவை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சால் மார்க்கனோடைய பிளானு. பட் அந்த நோட்டை வந்து அவனே அச்சடிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்றதுக்காக கியூபாலேருந்து யாரோ ஆல்ட்ரஸா ஏதோ ஒரு நேம் சொன்னான். அவனை வந்து இறக்கியிருக்கான் போல. அண்ட் அவனை யார் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமி மார்க்கானோ. எனக்கு தெரிஞ்சு சால் மார்க்கனோடைய தம்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன். ஏன்னா சால் மார்க்கனோ பார்த்தீங்கன்னா கேப்போவா அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நியமிச்சிருக்கான். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம டாமி மார்க்கானோவை வேட்டையாடுவோம். அவன் எந்த டிஸ்ட்ரிக்டோடைய கேப்போ அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சொல்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.